வெளிப்பாடு 2:20. ஆகிலும் உன் வேறு எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இசேபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்கள் போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாவம், இது மேல தேவனுக்கு கோபம் இருக்குது. என்ன பாவம்? நான் இந்த பாவம் செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே சொல்றாரு அந்த சபைக்கு, இப்படி செய்கிற பாவம் செய்கிறவங்களோட நீ இடம் கொடுக்கிற, கூட இருக்கிற, உறவில் இருக்கிற, நண்பனாக இருக்கிற, நீ பிரியமாக இருக்கிற, உறவு வச்சிருக்கிற. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறோமா? அவங்களோட நண்பராக இருக்கிறோம், அவங்களோட நம்ம பழக்கமாக இருக்கிறோம், அவங்களோட கூட்டாளியாக இருக்கிறோம். அவங்கள விட்டு விலக யோசிக்கிறது இல்லை. அவங்கள கொண்டு ஏதோ ஆதாயம் கிடைக்கணும் அவங்கள நண்பராக்கி கொண்டு இருக்கிறோம். சபைக்கு சொல்றாரு, நீ இடம் கொடுக்கிற, நீ பாவம் செய்யல, செய்கிற உனக்குள்ள இருக்கிறா, அவளை வச்சிருக்கிற, அவளுக்கு இடம் கொடுக்கிற. அப்படி நம்ம கொடுக்குறோமா இல்லையா? வீட்டில், வாழ்க்கையில். அதான் பாவன்ற. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், சத்தியத்தில் இருக்கிறேன், ஜெபத்தில் இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், ஆவியில் இருக்கிறேன், சரிதான். ஆனால் இடம் கொடுக்குறல்ல, ஒரு நாள் நீ விழுந்து போவேன். இடம் கொடுக்குறல, ஒரு நாளைக்கு உன் கணவன் விழுந்து போவான், ஒரு நாளைக்கு உன் மனைவி விழுந்து போவா, ஒரு நாளைக்கு உன் பிள்ளை விழுந்து போவான், உன் சந்ததி விழுந்து போவோம். நீ தப்பிக்கலாம், தப்பி பழைத்தவனை போல இருக்கலாம். கவனமாயிரு, இடம் கொடுக்காத. இது பாவம், இது மேல கோபம் இருக்கு. அப்ப நாம பரிசுத்தமாக இருக்கிறோம்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, பரிசுத்த கேடானது என்ன நுழையுது வீட்டுக்குள்ள, சந்ததிக்குள்ள, வாழ்க்கையில், செல்லு வழியா, ஆமாம், டிவி வழியா, நாடகம் வழியா, சினிமா வழியா, பேச்சு வழியா, எது கர்ப்பம் தரித்து கொண்டு இருக்குது, எது பிறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, எந்த பாவம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றார். அதை இடம் கொடுக்காத. அப்ப தேவன் சொல்றாரு, நீ பரிசுத்தமா இருக்கிறன்னா மாம்சத்தின் கிரிகைகளை நீ ஒழிக்கணும்னா ஆவியின் கிரிகைகளை உள்ள வைக்கின்ற. கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது, தீமை வரக்கூடாது, அது வரக்கூடாது. நீ ஜெபம் தான் பண்ற, ஓகே, ஆனால் வராதுன்னு நினைக்கிறியா? அதான் வரும். எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது வரும். ஆனால் வராதுக்கு என்ன செய்யணுமா? ஜெபமானி நல்லதுகளை கொண்டாந்து அங்கே வச்சிரு, அந்த இடத்த அடைச்சிரு. அவைகளை சிந்தி, அவைகளை பேசு, அவைகளை வைத்திரு, அவைகளை யோசி, அவைகளுக்கு இடம் கொடு. அப்ப இடம் கொடுக்கணும். எதுக்கு இடம் கொடுக்கணும்? அதுக்கு இடம் கொடுக்கலாம். இது வந்துருமா? தானா வந்துருமா? ஆமென். சொல்றாரு, நீ காலி பண்ணி சேர வச்சிருக்க நினைக்காத. அந்த சேர்ல யாரையா உட்கார வை. இங்க இருக்கிற ஆண்டவர் பிள்ளைங்க நல்லவங்களா உட்கார்ந்துருக்கீங்க. சினிமா காட்டி, இங்க சினிமா ஒரு சூப்பர் ஸ்டார் இங்க வர்றாருன்னா இருக்க ரோட்டில் இருக்கவங்களாம் வந்து உட்காந்துருவான் இல்லையா? உங்களை தள்ளி விட்டு கூட உள்ள உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப தீமை ஏன் வருது? தீமைக்குரியவை இருக்குது. அந்த இடத்த நன்மைக்குரியவர்களை வைத்து நிரப்புன்ற. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நன்மையானவைகள் உள்ள இருந்தா நல்லா கேட்டுக்கங்க, மகிழ்ச்சியா இருக்கும். தீமையானவைகள் இருந்தா கோபம், எரிச்சல், பகை, வருத்தம், வைராக்கியம், ஜவாவி இல்லாமல் போகும். யாக்கோபு 1:15 சொல்றாரு, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ அத்தனை பாவங்களும் நம்மள்கிட்ட கர்ப்பம் தரிக்குதா? பாவம், எந்த பாவம் கர்ப்பம் தரிக்குது? ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். சிலருக்கு மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டே, குறை பேசிக்கிட்டே இருக்கிற பாவம் கர்ப்பம் தரிக்கும். சிலருக்கு 2 பேரை பிரித்து விடுறதுலேயே கர்ப்பம் தரிக்கும். யாரையா சண்டை மூட்டி விடுறதுலேயே கர்ப்பம் தரிக்கும். சிலருக்கு திட்டிகிட்டே இருக்கிறதுலேயே கர்ப்பம் தரிக்கும். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல கர்ப்பம் தரிக்கும். சிலருக்கு யாராவது கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல கர்ப்பம் தரிக்கும். பாவம் ஒன்று அவங்கள்ட்ட உருவாகிக்கிட்டே இருக்குதான்.
சில வீடு வீடாக போய் பேசணும் அப்படின்னு கற்பம் தரிக்கும். சிலருக்கு சுற்றிக்கிட்டே தெரியணும், எங்கேயா சுற்றிக்கிட்டே தெரியணும். சிலருக்கு சாப்பாட்டிலே கற்பம் தெரியும், சிலருக்கு உடையில் கற்பம் தெரியும், சிலருக்கு ஒவ்வொரு வகையில், நகையில், மேட்டுமையில், பெருமையில் எத்தனோ ஆவிகள் இருக்கு. அது நம்மகிட்ட என்ன ஆகுதான்? பிறக்குது, பிறந்து வளர்ந்து அது முழு நிலை வரையும் போது அது மரணத்தை கொடுக்குது. அவங்க எழுதியிருக்க நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அதை நல்லா யோசிக்கும் போது அதுதான் மரணத்தை கொடுக்குறோம். மரணன்றது ரெண்டு. நம்ம உடலை விட்டு பிரியறதான் மரணம்னு நினைக்கிறோம். நம்ம உயிரோடு செத்தவர்களாக இருக்கும் போது அது ஒரு மரணம். ஆத்மா ஒரு மரணம். ஆத்மா மரணமுடைய ரெண்டாவது மரணம். ஆனால் உயிரோடு செத்தவர்களாக இருக்கிறோம். மரித்தோரே அடக்க மாட்டோம் ஆண்டு சொன்னார். உயிரோடு செத்தவர்கள் நடைப்பிணங்கள், நடக்கிற பிணங்கள். நடக்கிற பிணம் எப்படி போவோம்? ஆமாம், நடக்கிற பிணமாக இருக்கும். குடிசையில் இருப்பாங்க, அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமாதானமாய் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஜெபித்து துதித்து வாழ்கிறத பங்களா வீட்டில் இருக்கவன் பார்த்து எரிச்சல் அடைவான். ஆமாம், அவனுக்கு நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்காது. இவங்க குடிசைக்குள்ளே இருக்காங்க, சாப்பாடு கூட இல்லை, ஆனால் சந்தோஷமாக சமாதானமாக ஜெபத்தில் கடவுள் நம்பி இவ்வளோ பிள்ளைகள் அப்படி இருக்கிறத பார்த்தா அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். நம்ம நடைபணமாக இருந்தால் அவங்களும் இயேசுவை நடைபணமாக பார்ப்பாங்க, இயேசுவோட நடைபணமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் தெரியும், நம்ம வழியா அவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ள தேவன். நாம் நடைபணமாக தெரிகிறோமே. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மளுடைய உற்சாக ஆவி, அமைதி ஆவி, சாந்தத்தின் ஆவி, சமாதாவி, மகிழ்ச்சியின் ஆவி, உண்மையின் ஆவி, நற்கிரியின் ஆவி அவர்களை தொடரணுன்ற. பிரைஸ் தி லார்ட். அப்போ ரோமர் 8:7 சொல்றாரு, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பிரைஸ் தி லார்ட். பிசாசு பகையா, சரீரம் பகையா? தேவனுக்கு விரோதமாக பிசாசு பகையாளியா நிற்கிறானா, நம்முடைய சரீரம் பகையாளியா நிற்கிறானா? சரீரத்தின் செயல்களை செய்துவிட்டு நம்ம சொல்லுவோம் பிசாசு என்ன அப்படி பண்ணிருச்சுன்னுவாங்க. பிசாசு பண்ணல, நம்ம சரீரம் தான் அப்படி பண்ணுது. ஆமென். தேவனுக்கு விரோதமான பகை எது? சரீரம். சாத்தானோ தேவனை நம்புறது, அது தேவனை நம்பும். அது யாருக்கு பகை? நமக்கு தான் பகை. நம்ம ஆத்மாவுக்கு தான் பகையாளி ஒழிய தேவனுக்கு பகையாளி அல்ல சாத்தான். ஆமென். நம்ம உடல் வழியாக நம்ம ஆத்மாவை அழித்து தேவனை விட்டு பிரிக்கிறது அவன் வேலை. அவன் நமக்கு தான் பகையாளி. தேவன்கிட்ட போய் சண்டை போடுறதோ, தேவன்கிட்ட போய் நிற்கிறதோ, நான் ஏற்று வர்றதோ அவன் அந்த வேலை செய்ய மாட்டான். அவன் ஓடியே போயிடுவான். ஆண்டவரை பார்த்தோம் நம்மகிட்ட அவர் வந்த உடனே அவன் ஓடியே போயிடுவான். அவன் பயந்தாங்கோடி. யாருக்கு பயந்தாங்கோடி? தேவனை பார்த்தா பயந்து போயிடுவான். ஆனால் தேவனை பார்த்து பயப்படாமல் ஏற்று நிற்கிறது யாரு? நம்ம சரீரம். பகையாளி. சரீரத்தை விருப்பம்படி செய்கிறோம்னா, செய்துக்கிட்டே வாழ்கிறோம்னா தேவையை செய்யலாம். தேவைக்கு மேலே சரீரத்தை விருப்பப்படியே வாழணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம் யாருக்கு பகையாக இருக்கிறோமா? சரீரத்தின்படியே வாழும் போது தேவனுக்கு பகையாக இருக்கிறோன்றார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பகையாக இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இதுதான் ஆவிக்குரிய செய்தி. இதுதான் பைபிள் சத்தியம் மட்டும் சொல்லுது. உலகத்தில் எந்த மதமும் சொல்லலை, எந்த புத்தகத்தில் எந்த மனுஷன் எழுதுல இருக்காது. ஆவியான எழுதுனால தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆவியான பவுலுடைய சொன்னதுனால தான் நம்ம படிக்கிறோம். அப்போ ஆவியில் சொல்லப்பட்டது உலகம் ஏற்றுக்கிறாது, உலகத்துக்கு பிடிக்காது. ஆவிக்குரிய செய்திகளை உலகம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு தெரியுது ஆவிக்குரிய செய்தி. அப்போ இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி அல்லாதவன் அவருடைய அல்ல. உங்கள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனதாய் இருக்கும். ஆமென். நம்ம சரீரம் எங்கே செத்துச்சு? அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுது, இஷ்டத்துக்கு வேலை செய்யுது, இஷ்டத்துக்கு போய் வேலை செஞ்சால் தப்பு இல்லை. அது பிழைத்திருக்கா மரித்திருக்கான்னு பார்க்கணும். அந்த சரீரம் மரித்து இருக்கணுமா? மரித்துன்னா செத்து போனது இல்லை.
ஆவி படைத்திருக்கணும், மாம்ச சரீரம் மரித்து இருக்கணுமா. அப்போ நம்ம பேச்சு, செயல், சொல்லு, பார்வை, கேட்ட இதெல்லாம் மரித்து இருக்கணுன்றார். நம்ம மாம்சத்துக்கு பிரியமானதை கேட்க விரும்புகிறோம், பார்க்க விரும்புகிறோம், பேச விரும்புகிறோம், செயல்பட விரும்புகிறோம். அதுதான் மாம்சம் படைத்திருக்கு. ஆவியோ மரித்திருக்கு. மாம்சத்துக்கு பிரியமானதை பார்க்காம பேசாம செய்யாமல் இருக்கும் போது ஆவி படைத்திருக்கு, மாம்சம் மரித்திருக்கு. இவை இது கண்டு வாழணுன்றார். கஷ்டம்தான், ஒன்றால் முடியாது. தேவனால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். அவர்கிட்ட ஆவியை கேளு, பெற்றுக்க. பிதாவிடம் கேட்டால் பரிசுத்தத்தை தருவாரா தரமாட்டாரா? அதிகமாய் தருவேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கேட்டு பெறணுன்றார். நம்மளே சோதித்து அறிந்து கொண்டே இருக்கணுன்றார். அப்போ தான் நீ பாவத்தை வெல்வ, இல்லைன்னா நீ பாவின்ற. நான் ஜீவனை கொடுத்த, ஜீவனை பெற்றுக்கொண்ட பாவியாக இருக்கிற. அப்போ நம்ம மாம்சம் போராடிட்டு இருக்கணுடைய மாம்சத்தோடு இணைந்து இருக்கக்கூடாது. போராடுகிற பிள்ளைகள் அவர் பிரியமாக இருக்கிறார். பிரியாது பிரியாமல் பிரியமாக இருப்பார்னு பாடணும். மாம்சத்துக்கு பிரியமாக இருந்தோம்னா அவருக்கு நம்ம மேலே கோபம் இருக்கு. மாம்சத்தை வெல்ல முடியாது, ஆனால் போராடிட்டே இருக்கிறோம்னா அவர் பிரியப்படுகிறார். ஆமென். அப்போ அவர் என்ன செய்யற? பிரியப்பட்டு மாம்சத்தை வெல்லும்படியாக ஆத்மாவுக்கு ஆவியை இன்னும் அதிகமாகி கொடுக்கிறார். ஆத்மா ஆவியை பெறும்போது மாம்சத்தை எளிதாய் வெல்வதற்கு முடியும், நம்மளால் முடியாது. நம் போராடும் போது ஆவியை கொடுக்கிறார். தாழ்நிலை உள்ளவருக்கோ கிருபை, அவருடைய தாழ்ச்சி அடைகிறோம், அவர் மேல் பிரியமாக இருக்கிறோம்.